கோயம்புத்தூரில் அந்த 10 வயசு குழந்தைக்கு நடந்த கஷ்டத்தை நினச்சா மனசே ஆறவே மாட்டேங்குது. எத்தனை குழந்தைங்க இன்னைக்கு நேத்தா நடக்குது, நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு ஒரு முடிவே வராதா? விஜய் சார், நீங்கள் கரூரில் நடந்த அந்த துக்க சம்பவத்துக்கு ஒவ்வொரு ஃபேமிலியும் பார்த்து காசு கொடுத்து அவங்கக்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டு எல்லாம் பண்ணீங்க. சந்தோஷமான விஷயந்தான். அந்த பெற்றவங்களோட வலிக்கு என்ன நிவாரணம் கொடுக்க போகிறீங்க? தப்பு செஞ்சவனை ஜெயிலில் போட்டு அவன் வயசானதுக்கப்புறம் அவனை தூக்கில் போட்டு அவனுக்கு என்ன மரண வேதனை இருந்திருக்கும், அந்த குழந்தை அனுபவித்த வேதனை என்ன இருக்கும், அதை நினச்சி பார்க்கவே முடியும். விஜய் சார், உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், இந்த தப்பு திருப்பியும் நடக்கக்கூடாதுன்னா உங்களோட தண்டனை அந்த குழந்தைப்பட்ட வேதனைக்கு ஈடாக இருக்கணும். ஃபிசிக்கலாக அவனுங்களை அதே கஷ்டம் பட ரிக்வஸ்ட் இதுதான். உங்களை நம்புகிறேன். திருப்பி யாருமே இதை யோசிக்கக்கூடாது. அந்த லெவலுக்கு உங்கள் தண்டனை இருக்கணும். தேங்க்யூ.